Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஒவ்வொரு கட்சியும் வியூகங்களை வகுத்து வருகின்றன. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி என்று நேற்று உறுதியான நிலையில் தற்பொழுது விஜய் ஓர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். திமுகவும் பாஜகவும் தொடர்ந்து வேடங்களை இட்டு வந்தாலும் தமிழக மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இனி திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது என்றும் தனது அறிக்கையில் விஜய் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நேற்று உறுதியான நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அது குறித்து விமர்சனத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அறிக்கையின் விவரங்கள் என்ன? பூங்குழலி, மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி எடுத்து தூக்கி எறிய போவது உறுதி என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையில குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில் தான் கொள்கை பகையாளிகள் என்றும், ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றும், மற்ற மாநிலங்களில் முதலமைச்சர் கூட கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இங்கு இடி ரைடு வருகிறது. அதன் பின்பு யார் மீது ரைடு இருக்கிறோ அவங்க டெல்லி சென்ற பின்பு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கார். திமுகவை மறைமுக கூட்டணியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியமில்லை என்றும், பிளவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தாலே ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டே இப்போது ஏற்பட்டுள்ளது என்றும் என்பது நாம் சொல்லிதான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரான ஒரே அணி என்றும், பாஜகவும் தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான ஒரே அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடநிலை பூண்டு நாடகங்களை நடத்தினால் இயலாது என்றும், தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கென உண்மையை உழைப்பவர்கள் யார், தங்களுடன் உண்மையான உணர்வுடன் இருப்பவர்கள் யார், தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார், தங்களுக்கான உண்மையை மக்களாட்சியை தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர். அதனை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்க்கமாக முடிவும் ஏற்கனவே எடுத்துவிட்டனர் என்றும், ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழு அளித்த போலவே 2026 தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் பிள்ளையை கருதக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தும் வெற்றி விளம்பரம் செய்ய மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவுக்கு இடையேதான் போட்டி என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குறிப்பாக ஏற்கனவே பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து தூக்கி எறிய போவது உறுதி என்றும், அதே நேரம் நம்மை உரிய இடத்தை நோக்கி அழைத்து சென்று உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப் போவது என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை சுடுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த அறிக்கையை முடித்திருக்கிறார். பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.